இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து என் ஆப்போனண்ட்டு கூட கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன், ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துருந்துருக்கு. எனக்கு எக்ஸாம் நடந்துருந்தா முடிஞ்சிச்சு. எக்ஸாம் எல்லாமே நேற்று தான் முடிச்சுட்டு தான் ரொம்ப ரிலாக்ஸேஷன். ஆனால் ஆப்போனண்ட்டை கூப்பிடுவோம், அவங்க வந்து எக்ஸாம் சொல்லி அவங்க வந்து படிப்பாங்க. அது இன்னையோட முடிஞ்சது வர ஸ்கூல் வந்து பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு ஹாஃப் டே நான் போயிட்டு வந்துட்டேன். சொல்லப்போனால் வந்து ஆப்போனண்ட்டில் என்னோட சின்ன பசங்க தான், 2 பேருமே ஃபோர்த்து தான். நான் தான் போய் போனேன். அதனால் அவங்க ஒரு ரெஸ்பெக்டோடு கூப்பிடுவாங்க. அதனால தான் இப்போ வந்து நான் மட்டும் வந்து ஆடுவேன். அதுக்கப்புறம் என் ஆப்போனண்ட்டு கூட ஆடுவேன். வந்து லாஸ்ட் டைம் பிடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நானே ஆடுவேன் சொல்லியிருப்பேன். கல்லெல்லாம் போயிடுச்சு. இந்த இடத்துல ஒட்டாச்சு. நல்லா ஃபைட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சுங்கு வந்து பிடிக்கும் போது 3, 1 வரக்கூடாது. அது முக்கா. அது 3, 1 கண்டிப்பாக வரவே கூடாது. நான் மட்டும் ஆட சொல்லிட்டு சிலனாலும் நான் ஆடுவேன். சிலனாலும் ஆடுவேன். ஆப்போனண்ட் நான் ஆடுவேன். என் ஆப்போனண்ட் வராங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் 4 காயின்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். 1, 2, 3, 4 பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4 3 இல்லை. சில பேர் வந்து 2 எடுத்து வைப்பாங்க. இப்போ வந்து 2னா ஒரு செட்டு, இது 2னா ஒரு செட்டு. சில பேர் வந்து 4 எடுத்து வைப்பாங்க. அவங்களுக்கு என் ஆப்போனண்ட் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்திருப்பாங்க. டைம் எவ்வளோ தெரியல. சிலுவனாலும் நம்ம ஆடலாம். நான் மட்டும் தான் ஆட சொல்லி நான் சிலுவனாலும் ஆடுறேன். நல்லா ப்ராக்டிஸ்க்காக வந்து நம்ம வரும். இப்போ வந்து ஆப்போனண்ட் வந்து வந்திருப்பாங்க இல்லையான்னு தெரியல. அதேமாதிரி யார் பற்றிக்கும் ஆப்போனண்ட்டும் வந்திருப்பாங்க. ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.